மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து எல்லாருக்குமே அது எங்கே பண்ணலாம், எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்து பொதுமக்களுக்கு வந்து இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எங்கே டாக்டர் நாங்கள் பண்ணுறது என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன் செய்யக்கூடிய டாக்டரும் சரி, மருத்துவமனை வந்து அதிகமான அளவுக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவங்களாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இப்போ ரொபோட்டிக் டெக்னாலஜி ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அது வந்து ஆப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அறுவை சிகிச்சை பண்ண உடனே நடக்கலாம், வலி இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம வந்து என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அது 2வதா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. 3வது சரி டாக்டர் நாங்கள் வந்து ரொபோட்டிக் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நாங்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் மூலமாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் உள்ளே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை மூட்டு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டாக்டரும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரினா அப்படி இருக்காது. ஒவ்வொருத்தர் டாக்டரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எந்த டெக்னிக் பெஸ்ட்டா இருக்கு, எந்த டாக்டர் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸா யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ நாள் அவங்களுக்கு இந்த மாரி உள்ள டெக்னிக்ல ட்ரெயின் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால பண்ணக்கூடிய நோயாளிகள் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை நல்லதொரு சென்டரில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு லாங் டர்ம் ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து இமிடியேட்டா நடக்கிறது, வலி இல்லாம இருக்கிறது, நம்ம எல்லாமே வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு அப்ப தான் கிடைக்கும்.